நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சென்னையை அடுத்த பெரியமாத்தூர் பகுதியை சேர்ந்த முகேஷ், லாரன்ஸ் ஆகிய இருவரும் எதிரும் புதிருமான பைக் ரேசர்களாக பில்டப் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை கோயம்பேடு முதல் கத்திப்பாரா வரை வாகன நெரிசல் மிகுந்த சாலைகளில் பைக்கை குறுக்கும் நெடுக்குமாக ஓட்டி பந்தயம் கட்டி சூதாட்டத்தில் ஈடுபடுவதை வாடிக்கையாக இருந்து வந்துள்ளனர். அந்த வகையில் கடந்த டிசம்பர் மாதம் பைக் ரேஸ் சூதாட்டத்தில் ஈடுபட்ட போது விபத்தில் படுகாயமடைந்த லாரன்ஸ் கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 25,000 ரூபாய் பந்தயம் கட்டி கடுமையான போக்குவரத்து நெரிசல் சாலையில் லாரன்ஸ், முகேஷ் ஆகிய இருவரும் பைக் ரேஸ் சூதாட்டத்தில் ஈடுபட்ட போது லாரன்ஸ் வெற்றியடைந்ததாக தெரிகிறது. இதில் சூதாட்டத்தின்படி லாரன்ஸிடம் பேசிய தொகையை முகேஷ் தராததால் லாரன்ஸ் பணத்தை கேட்டு தகராறில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட முன்பகை இருவருக்கும் இடையே நாளடைவில் பெரும் பகையாக மாறியது. இந்த நிலையில் லாரன்ஸ் கோமா நிலையிலிருந்து மீண்டு வந்துள்ளார். ஆனால் பைக் ஓட்டக்கூடாது என டாக்டர்கள் எச்சரித்திருந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாரன்ஸின் நண்பரான ரத்தீஸை இன்ஸ்டாகிராமில் அழைத்த முகேஷ், உன் வாத்தியார் என்ன பயந்துட்டாரா, பைக் ஓட்ட வரவே மாட்டாரா என்று உசுப்பேற்றி கேலியும் கிண்டலும் செய்து பைக் ரேஸ் சூதாட்டத்துக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. அன்றைய தினம் லாரன்ஸ் பிறந்தநாள் என்பதால் ரத்தீஸ் லாரன்ஸ் வீட்டிற்கு சென்று கேக் வெட்டி கொண்டாடிவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் பதிலுக்கு முகேஷை இன்ஸ்டாகிராமில் அழைத்த ரத்தீஸ், எங்கு இருக்கிறாய், பைக் சாகசத்துக்கு லாரன்ஸுக்கு பதில் நான் தயார் என கூறி ஏரிக்கரைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த முகேஷ் மற்றும் நண்பர்கள் ரத்தீஸின் தலையில் கல்லால் தாக்கி லாரன்ஸை பைக் ரேஸுக்கு வரச் சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த லாரன்ஸ் தரப்பு முகேஷை தீர்த்து கட்ட வேண்டும் என திட்டம் தீட்டி சின்னமாத்தூர் சுடுகாட்டுக்கு முகேஷை வரச் சொல்லி இன்ஸ்டாகிராமில் அழைத்துள்ளனர். வெகு நேரமாகியும் முகேஷ் வராததால் லாரன்ஸின் நண்பர்களான சஞ்சய், சசி ஆகியோர் லாரன்ஸை மணலி புதுநகரில் உள்ள வீட்டிற்கு அழைத்துச் சென்ற போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மணலி உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் அவர்களின் பைக்கில் சோதனை செய்ததில் அதில் 7 கூர்மையான ஆயுதங்கள் இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து மணலி புதுநகர் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடத்திய விரிவான விசாரணையில் முகேஷை கொலை செய்ய திட்டம் தீட்டியது தெரியவந்தது. சிறுவன் உட்பட சசிகுமார், சஞ்சய், லாரன்ஸ், கிருஷ்ணபிரசாத், சந்தோஷ், விக்னேஷ், ரத்தீஸ் ஆகிய 8 பேர்கள் மீதும் 7 பிரிவுகளில் வழக்கு பதிந்த மணலி புதுநகர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனம், கத்திகள் பறிமுதல் செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். பைக் ரேஸ் என்கிற பெயரில் நடத்தப்பட்ட சூதாட்டம் பகையாக மாறி கொலையே செய்யும் அளவுக்கு கொண்டு போய்விட்டது. சட்டத்துக்கு புறம்பாக பொதுமக்கள் பயணிக்கும் சாலைகளில் செய்யப்படும் பைக் ரேஸ் என்பது வெறும் சாகசம் அல்ல, அது பொதுமக்களின் உயிரையும் பறிக்கும் ஆபத்து. இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. பைக் ரேஸ் சூதாட்டத்திற்கு அழைத்த முகேஷ் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.